மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தெலுங்கானா மாநில முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகளான கவிதாவின் ஜாமீன் மனு மீதான வழக்கில் சிபிஐ அமலாக்கத்துறை பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் தெலுங்கானா மாநில முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் மகளும் அம்மாநில எம்எல்சியுமான கவிதா அமலாக்கத்துறையால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது ஜாமீன் மனுக்களை நீதிமன்றங்கள் நிராகரித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு தொடர்பாக சிபிஐ அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்குகளில் இருந்து டெல்லி துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. 17 மாத சிறைவாசத்துக்கு பின்னர் நிபந்தனைகளுடன் மணீஷ் சிசோடியா ஜாமீனில் விடுதலையானார். இதனால் இதே வழக்கில் சிறையில் இருக்கும் கவிதாவுக்கும் உச்சநீதிமன்றம் நாளை ஜாமீன் வழங்கக்கூடும் என்பது எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்நிலையில் இன்றைய வழக்கு விசாரணையின் போது கவிதாவின் ஜாமீன் மனு மீது அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ தரப்பில் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதால் கவிதா தரப்புக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது.